மணிகண்டன் சார், இது யார் மேலேயும் கோபமோ வருத்தமோலாம் இல்லை. உங்களில் ஒருத்தியாக, உங்களுடைய ஒரு சகோதரியாக எல்லாரும் இணைந்து ஒன்றாக கழக பணியாற்றணும் அப்படின்ட்டு தான் ஒரு கடிதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் ரொம்ப தெரிந்து கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே தொடர்ச்சியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் டெய்லி போட்டுட்ருக்கிறோம் அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் கூட. ஆனால் இந்த மாதிரியான திருமதி சசிகலாவினுடைய இந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஏற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஏதாவது அதிமுக இருக்குதா? இவர்கள் காலத்தின் கட்டாயம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கட்டாயம் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கு வர அரவிந்தாட்சன், அதுக்கு முன்னாடி நிஜாமுதீன் பேசின சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. அதாவது பாத்தீங்கன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அறிஞர் அண்ணா அவர்கள் நெடுஞ்செழியனை குறிப்பிட்டு சொன்னப்ப, புரட்சி தலைவருக்கு தனக்கு இருந்த நெருக்கத்தை மோசடியா பயன்படுத்தி நெடுஞ்செழியன் முதுகுல ஓங்கி குத்தி அவரை ஏமாத்தி அந்த இடத்தையும் அந்த கட்சியும் முதலமைச்சர் பதவியும் அபகரித்தவர் திரு கருணாநிதி அப்படிங்கிறது காலத்தின் வரலாறு. திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொன்னார, எனக்கு ஆமா எம்எல்ஏங்களோட சேர்த்து அவங்களும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, என்ன உடைய வயதில் பெரியவர், அவங்க காலில் விழுந்து நான் கும்பிட்டேன், இதில் என்ன தவறு அப்படின்னு அவர் கேட்டவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் விடுவாங்க அவங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி 1982 அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கொழுப்பு வழி அதெல்லாம் பேசிட்டு சொந்த கட்சியே டெல்லிக்கு போட்டு போய் அடமானம் வச்சாரு. உனக்கு 117 எனக்கு 114 அப்படின்னு போய் சொந்த கட்சியவே அடமானம் வச்சவர் திரு கருணாநிதி. அதனால இப்போ எந்த தரப்புல பேசுறோம், கருணாநிதி அதே மாதிரி சிபிஐ ஈடுபட்ட உடனே 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல கொடுக்குறோம், கூடா நட்பு கேடாய் முடியும்னு டைலாக் பேசிட்டு கீழே பையனுக்கு சீட்டு கொடுத்தாலே வரலாறுலாம் அவர் மறந்து போயிருக்காருங்க. இப்ப புலவர் கண்ணன் பேசினார், நான் அவருக்கு திருப்பி ஒண்ணு கேட்கிறேன். 3 முறை பதவிக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு வர்ற சசிகலாவுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணாரு பன்னீர்செல்வம் அப்படின்னா, தர்ம யுத்தம் கர்மாந்திரத்தை ஏதோ ஒண்ணு பண்ணாருங்க, கொலைப்பழி சுமத்துறாருங்க. அம்மாவனுடைய சாவில் சந்தேகம் இருக்கிறதுன்னு கொலைப்பழி சொன்ன உத்தமர் திரு பன்னீர்செல்வம் என் கையை பிடித்து முறுக்கி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினார் டிடிவி தினகரன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் சார் அப்படின்னு கூட்டிட்டு இருந்தவரு யார் அந்த சார் அப்படின்னு அவரை பத்தி கேள்வி எழுப்பினாருங்க. எல்லாத்துக்கும் மேல தனியே தன்னந்தனியேன்னு அப்பயே அரசு முகவரி இழந்து கிடந்தவரை கூப்பிட்டு போய் அந்த கட்சியில் நான் பழனிசாமி சொல்றேன் போங்கன்னு சொல்லி துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்த மோடியவே அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு போயா டாடி அப்படின்னுட்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்கை விட்டவர். எங்கேயாவது ஒருத்தருக்கிட்டையாவது விசுவாசம் தினகரன், சசிகலா, இல்ல திரு டிடிவி கிட்ட, இல்ல உங்களை காப்பாத்தின மோடி கிட்ட யாராவது ஒருத்தருக்கிட்டையாவது விசுவாசம்ங்கிறது அவருக்கு இருந்திருக்குதாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க, நீங்க 3 பேரும் கட்சிக்கு வேண்டாம், இது நான் எடுத்தனால டெல்லி சாமி மோடி சாமி சொன்னாலும் சரி, அமித்ஷா பாஷா பாய் சொன்னாலும் சரிதான், என் கட்சி நான் இப்படித்தான் நடத்துவேன் அப்படின்னு நடத்துற ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறார். ஆனா சசிகலாவை இது வரைக்கும் தரந்தால அவர் விமர்சித்து இல்லை. அவருடைய ஆதரவாளர்கள் நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் விமர்சனம் பண்ணி பேசுனது இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, நாய் சூரியனை பார்த்து குலைக்கிற நாயின்னு சொன்னது யார் தலைவரே? நான் முடிச்சிடுறேன். ஒரு தடவை அந்த அம்மா பேசுனது தாண்டி சசிகலாவை கொலைப்பழி சுமத்தினாரா? எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுத்தவருக்கு எதிராக கொலைப்பழி சுமத்தினாரா? தனபால் என்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை முதலமைச்சரே எந்திரிச்சு வணக்கம் சொல்ற அளவுக்கு கொண்டு போய் சபாநாயகர் ஆக்குறது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத மறந்து போயிட்டாரு. இன்னைக்கு ஆட்டோட வர ஏழை இஸ்லாமிய சார் நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கும் ஆட்டோல வர்ற ஏழை இஸ்லாமிய தமிழ் மகன் ஹுசேன் அப்படிங்கிறவரை அவைத்தலைவர், அவர் தான் அதிமுக பொதுக்குழுவையே கூட்டக்கூடிய சக்தி படைச்சவர். அவர் அந்த இடத்துக்கு கொண்டு உட்கார வச்சிருந்தாரு. தலித்துகளுக்கு என்ன பண்ணாரு, ஏழைகளுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டாரு. இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி சாதாரண தனபால்னு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நான் ராஜ்யசபா நாமினேட்டட் எம்பியா அறிவிச்சிருக்கிறார். நீங்க கேட்ட கேள்வி பாருங்க, சசிகலா அம்மையாருடைய மனமும் அவருடைய குரலும் ஒன்றாக இருந்தால் தன்னுடைய உயரம் புரிந்து கொண்டு, ஒரு காலத்தில் நாம் பரமசிவத்தில் பாம்பாக இருந்தோம், நாம இன்னைக்கு எங்க இருக்கிறோங்கிறத புரிந்து கொண்டு, இந்த பொதுச் செயலாளர் அப்படின்லாம் அந்த லெட்டர் பேட்ல போட்டுட்டு தமாஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சிவில் கேஸ் சிட்டி கேஸ் கோர்ட்ல போட்டுருக்கீங்களா அதை வாபஸ் வாங்கிட்டு முறைப்படி வாங்க. அதிமுகவுக்கு நீங்க அம்மாவுக்கு நீங்க காலம் இந்த பிறவி உள்ள வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமை, நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கணும், ரெட்டலைக்கு ஆதரவா நிக்கணும்.
ஆனால் நீங்க தேர்தல்ல போட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட உங்களை நீங்க ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். உங்களை கொண்டு போய் எப்படி ஒரு பொறுப்பு கொடுத்து உங்களை வச்சு இந்த கட்சியில போய் ஓட்டு கேட்க முடியும்? அந்த நடைமுறை சிக்கல் இருக்குது. ஆனால் அதே வழக்குல தானே செல்வி ஜெயலலிதா அவர்களும் தண்டிக்கப்பட்டார். முடிச்சிட்டீங்களா? அதே அபேட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் அதே அவங்க இறந்துட்டாங்க, வழக்குல இறந்துட்டாங்க, அபேட் பண்ணிட்டாங்க. அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ். வேணா பாத்துக்கங்க. இருங்க, நான் பாத்துக்கிறேன். காசுங்க பாரு. கெப்ட் இன் அபயன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அவங்க இறந்து போனதுனால கெப்ட் இன் அபயன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சசிகலானால தான் சார் அம்மா உள்ள போனாங்க. இந்த அம்மா பத்தி கொள்ளையடிச்சதுனால தான் சார் அந்த அம்மா உள்ள போனாங்க. ரெண்டு பேருமே குற்றவாளிகள், ரெண்டு தண்டிக்கப்பட்டவர், அறிவிக்கப்பட்ட தண்டு குற்றவாளிகள் தான். அவர் இறந்து போனதுனால தண்டனை செயல்படுத்த முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்ப சொத்தை விடுதலை பண்ணிட்டாங்களா, விடுவிச்சிட்டாங்களா? ஆமா, தீபாவளி நிஜாமுதீன் ப்ளீஸ், நீங்க பேசுறப்ப கருணாநிதி சாதுரிய இல்லைங்க. சர்க்காரியா கமிஷன் வந்த உடனே கையில காலில் விழுந்து தப்பிக்கிற மாதிரி சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுங்கம்மா, இந்த வழக்கை நலிஃபை பண்ணுங்கன்னு அதிமுக எம்எல்ஏ எதிர்கட்சிக்காரங்களாம் சொன்னப்ப கூட வேண்டாம் அந்த வழக்கை நான் முறைப்படி சந்திப்பேன்னு போய் அம்மாவுக்கு தெரியலீங்க, கருணாநிதிக்கு கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்துருக்கணுங்க. அதனால நான் திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சசிகலா தன்னுடைய உயரத்தை புரிந்து கொண்டு உண்மையா அதிமுக ஜெயிக்கிறேன்னா நீங்க இந்த பொதுச் செயலாளருக்கு கொண்டு இந்த கிச்சுமிச்சு பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். பன்னீர்செல்வம் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்து அவர் ஒரு சுமை. திமுக வாசலை மிதித்தவர் எந்த உண்மையான அதிமுக தொண்டை ஏத்துக்க மாட்டான். நீங்க போய் புதர்ல மறைஞ்சிருந்து திடீர்னு எந்திரிச்சு 3 முறை மு.க. ஸ்டாலினை பார்த்தவங்கள ஜானகி ராமச்சந்திரனையே தண்டிச்ச ஏற்றுக்கொள்ளாத அதிமுக தொண்டை மு.க. ஸ்டாலினை போய் பார்த்தவங்களை எப்படி சார் ஏத்துக்குவான்? அவர் ஆட்சியை பாராட்டினவங்க பையனை ரவீந்திரநாத்தை எப்படி சார் ஏத்துக்குவான்? அதனால அவர் என்னன்னா வெளியில இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கலாம். இல்லையா ஒரு கடைசி வாய்ப்பு, இந்த போட்டுக்கிற 18 கேஸ் 20 கேஸ் ஃபுட் கோர்ட், ஹைகோர்ட், டென்னிஸ் கோர்ட்ல எல்லாம் போட்டுக்கிற கேஸ் வாபஸ் வாங்கிட்டு பழனிக்கு போங்க பாத யாத்திரைக்கு, கட்சியில சேர்த்து பழனிசாமி வந்து கும்பிடுங்க, ஏதாவது அற்புதம் நடக்கலாம். ஓகே, நல்லது சார், நல்லது.